வெல்கம் டு தசா டிஜிட்டல் சர்வே. சர்வேனா என்னன்னு பார்ப்போம் வாங்க. சர்வேனா என்ன? சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு டாப் வியூவில் உங்களுக்கு என்னென்னலாம் தெரியும். வீடு தெரியும், ட்ரீ தெரியும், கார் இருந்தால் கார் தெரியும், ஒரு கிணறு இருந்தால் கிணறு தெரியும், ஓகேங்களா, ரோடு இருந்தால் ரோடு தெரியும், ஒரு ஏர்போர்ட் இருந்தால் ஏர்போர்ட் தெரியும், ரயில்வே ஸ்டேஷன் இருந்தால் ரயில்வே ஸ்டேஷன் தெரியும். ஸோ என்னென்னலாம் தெரியும், மேலே இருந்து பார்த்தா எல்லாமே தெரியும். ஓகேங்களா, தெரியறத என்ன தெரியுதோ, அதாவது டாப் வியூவை என்ன தெரியுதோ அப்படியே தெரிகிற ஷேப்புக்காக நம்ம பாயிண்ட்ஸ் மூலயமா சர்வே பண்ணி ஒரு டிராயிங் போட்டு கொடுக்கறது தான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைப் இருக்குங்க. ஒன்று மேனுவல் சர்வே, இன்னொன்று டிஜிட்டல் சர்வே. மேனுவல் சர்வேன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக கவர்மெண்ட் சர்வேஸ் நம்ம லேண்டை அளந்து பவுண்டரிகள் ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்க. இது நார்மல் சர்வே. டிஜிட்டல் சர்வேனா என்ன? அதுக்குன்னு ஒரு டீமே இருக்குங்க. டிஜிட்டல் சர்வேல ஒரு 3 சர்வேவை பிரிக்கலாம். ஒன்று டோட்டல் ஸ்டேஷன், இன்னொன்று டிஜிபிஎஸ், இன்னொன்று ட்ரோன். ஓகேங்களா, இந்த மேனுவலுக்கும் டிஜிட்டலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? மேனுவல் சர்வேல நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கவர்மெண்ட் சர்வே பவுண்டரிக்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி தந்துட்டு அப்புறம் நீங்கள் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லைன் டோரி யூஸ் பண்ணி செட்பேக் விட்டுட்டு நீங்கள் லைன் டோரி யூஸ் பண்ணி ஒரு பில்டிங் மார்க் பண்ணி நீங்கள் கட்டுவீங்க. சிம்பிளான வேலை தான் மேனுவலில். ஆனால் ஒரு பெரிய லேண்டாக பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அக்யூரசி வரும்னு கேட்டால் கொஷின் மார்க் தான். ஒரு சின்ன லேண்டாக இருந்தாலுமே ஒரு லேண்ட் ஃப்ளாட்டாக இருந்தால் உங்களுக்கு மேனுவலில் பண்ணும்போது அக்யூரசி கிடைக்கும், ஓரளவு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அன்ஈவனாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் லைன் டோரி பிடிக்கிறதுலே அன்ஈவனாக பிடிப்பீங்க, அதுலேயே உங்களுக்கு மிஸ்டேக் வரும். ஓகேங்களா, லைன் டோரி பிடிக்கிறதுலேயும் மிஸ்டேக் வரும், டேப் முடிக்கிறதுலேயும் மிஸ்டேக் வரும். அதில் ஃபீட் கணக்கு வரைக்கும் கூட மெஷர்மெண்ட் மாற வாய்ப்பு இருக்குது மேனுவல் பண்ணும்போது. அதாவது மேனுவல் பண்ணாக்க அக்யூரசி டவுட்டு, இன்னொன்று டைம் வேஸ்ட்டு. ஓகேங்களா, சின்ன இடம் ஃப்ளாட்டாக இருக்குது, ஓரளவுக்கு இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் மேனுவல் சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு அக்யூரஸியாக வேணும், எனக்கு ஒரு சென்டிமீட்டர் கூட மிஸ்டேக் ஆகக்கூடாது அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டிஜிட்டல் தான் வரணுங்க. 100 இல்லை 200% 5 seconds எரரில் டிஜிட்டல் சர்வே பண்ண முடியும். டிஜிட்டல் சர்வேல டோட்டல் ஸ்டேஷனில் என்னெல்லாம் பண்ண முடியும்? ஒரு ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணலாம், வெர்டிக்கல் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணலாம், ஒரு ஸ்லோப் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணலாம். ஓகேங்களா, இது ஒரு ஆங்கிளை மெஷர் பண்ண முடியும் இந்த டோட்டல் ஸ்டேஷனில். ஓகேங்களா, டிஜிபிஎஸ்ல என்னென்னலாம் பண்ண முடியும்? டிஜிபிஎஸ்ல ஒரு லார்ஜ் ஏரியாவை அசால்ட்டாக நீங்கள் லேண்ட் சர்வே பண்ண முடியும். ஓகேங்களா, இதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குங்க. என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இது சேட்டலைட் மூலயமா கனெக்ட் ஆகி உங்களால் ஒரிஜினல் கோஆர்டினேட்ஸை எடுக்க முடியுங்க. ஒரிஜினல் கோஆர்டினேட்ஸ் எடுத்தால் என்னென்னலாம் யூஸு? நீங்கள் சில இடத்துல ஒரிஜினல் கோஆர்டினேட்ஸ் தான் வேணும் அப்படின்பாங்க. ஏன்னா நீங்கள் இருக்கிற இடத்தோட கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கோஆர்டினேட் கிடைக்குங்க, நார்த் ஈஸ்ட் ஒரிஜினல் கோஆர்டினேட்ஸ். ஸோ இந்த இடத்துக்கு ஒரிஜினல் கோஆர்டினேட்ஸ் வச்சு தான் நீங்கள் மார்க் பண்ணணும், இவ்வளோ செட்பேக் விடணும், இவ்வளோ இந்த டிஸ்டன்ஸ்லேருந்து எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் வேணும் சொல்லுவாங்க. பெரிய இண்டஸ்ட்ரியலில், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரிஜினல் கோஆர்டினேட்ஸ் வேணும். இதில் இன்னொன்றும் ஒரு ப்ளஸ்ஸுங்க, கடல் மட்டத்தில் இருந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்கீங்க, எவ்வளோ டவுனில் இருக்கீங்கன்னு இதனால் பார்க்க முடியுமா அக்யூரஸியாக. ஸோ மஸ்ட்டாக யூஸ் பண்ணலாங்க. இந்த டிஜிபிஎஸ் ஒரிஜினல் கோஆர்டினேட்ஸும் ஒரிஜினல் லெவல்ஸும் தேவைப்படுற இடத்துல. இந்த ட்ரோன் சர்வேல டிஜிபிஎஸ்ல என்னென்ன பண்ண முடியுமோ எல்லா வேலையும் இதுலேயும் பண்ண முடியும். லிடார் மூலயமா உங்களுக்கு 3D டயக்ராம்ஸும் கிடைக்கும். ஓகேங்களா, இதுலேயும் டைம் சேவு. இந்த சர்வே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு டிராயிங் ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஒரு டாட் டிராயிங் வரைகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன வேணுமோ அதை டாட்டாக வச்சு அப்படியே அந்த டாட் மேலேயே வரைஞ்சி கொண்டு வந்து அந்த ஆர்ட்டை வர வச்சுருவார். ஓகேங்களா, ஸோ அதே தான் நம்ம சர்வேலையும் பண்ண போகிறோம். வித் மெஷர்மெண்ட்டோட மிஷினை யூஸ் பண்ணி அக்யூரஸியாக. ஸோ நாங்கள் பாயிண்ட்ஸ் எடுக்கிறது எல்லாமே ஒரு டாட்னு வச்சுக்கோங்க. அந்த டாட்ஸ் எல்லாம் லைன் போட்டு கனெக்ட் பண்ணி வித் மெஷர்மெண்ட்டோட ஒரு டிராயிங்காக வரைகிறது தான் இந்த டிஜிட்டல் சர்வே. ஓகேங்க, இந்த மேனுவல் சர்வேக்கும் டிஜிட்டல் சர்வேக்கும் என்னென்னலாம் டிஃப்ரென்ஸ்னு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இந்த மாதிரி சர்வே ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.